போகலாம். அது மாதிரி எல்லாம் இருக்குது. அவ்வளவு வேணாம். நம்மள நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சா அதுக்கு மருந்து இருக்குது. இந்த நாய்கடியுடைய மருந்து எங்க தயாரிக்கிறான்? மாட்டுல இருந்து தயாரிக்கிறான். அவன் நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா, குளிரான இடத்துல ஊட்டிலாம் தயாரிக்கிறான் நாய்க்குள்ள மருந்து. அங்க போனீங்கன்னா அந்த நாய்கடியுடைய மருந்து தயாரிப்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் மாடுகள் அங்க கொல்லப்படுகிறது. அந்த மாட்டிலிருந்து எப்படி இந்த மருந்துகள் தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, அப்ப நாய் கடிச்சா ஊசி போடாம இருப்போமா? இந்த ஊசி போட மாட்டேன், இது மாட்டை இது பண்ணி தயாரிச்சிருக்கிறான் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய நன்மைக்கு அதுக்கு உதவும் என்றால் என்ன செய்வோம்? அதை நம்ம செய்யத்தான் செய்யறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நன்மை தருவதற்காக சில உயிரினங்களை நம்ம கொள்றது தப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு விஷயம். அடுத்து விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்துல மனிதர்கள் கஷ்டம் இல்லாம வாழ்றதா இருந்தா பலதரமான உணவுகள் இருந்தா தான் கஷ்டம் இல்லாம வாழ முடியும். இப்போ பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, இந்தியாவில் இருக்கிற 110 கோடி மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு எடுத்துட்டோம்? நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு முடிவு எடுத்துட்டோம். எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நினைச்சிட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், முட்டை சாப்பிட மாட்டோம், இறைச்சி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தால் கத்தரிக்காய் 1000 ரூபாய் விற்கும் கிலோ. ஆமா, எல்லாரும் போய் அதுக்கு போய் மண்ணா, எல்லாரும் போய் தக்காளி கேட்க அலைஞ்சா எல்லாரும் முருங்கைக்காய் வந்து போயிருமா இல்லையா? அப்ப எல்லாரும் நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம வாழவே இயலாது. தாறுமாறா போயிடும் விலைவாசிகள்லாம். கொஞ்சம் பேர் அதை வாங்கி, கொஞ்சம் பேர் இதை வாங்கி, கொஞ்சம் பேர் அதை வாங்கிட்டு இருந்தா தான் எல்லாமே சீரா கிடைக்கும். எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்தோம்னு செய்யுங்க, உலகத்தில் நம்ம வாழ்வது கஷ்டமாயி போயிடும். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? சில பேர் இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிடுறதுனாலதான் இந்த சைவம் சாப்பிடுறவங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்குது. சைவம் சாப்பிடுறவங்களுக்கு அந்த கம்மியான காசுக்கு 40 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்குது, 20 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கிடைக்குதுன்னா அது காரணம் என்ன? சில பேர் வேற வேற விஷயங்களுக்கு போயிட்டதுனால தான் காரணம். எல்லாரும் இதைத்தான் செய்யணும்னு சொன்னா மனிதன் வாழ்வதற்கு முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு, வாழ முடியாத நிலைக்கு தள்ளக்கூடாது, செத்து போயிருவோம். நம்ம எல்லாரும் நான்வெஜ் தவிர்த்துறோம்னு வச்சுட்டோம்னு சொன்னா ரொம்ப பரம ஏழைகள் வாழ முடியாது. ரொம்ப வசதியான ஆளுக்கு தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர ஏழைப்பாளைகளுக்குலாம் உணவு என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த மாதிரி அந்த ஊட்டச்சத்து இல்லாமே போயிருவாங்க. அது போக நம்ம பார்க்கிறோம், டாக்டர்களே சொல்றான் சில சில நோய்களுக்கு சில விட்டமின் குறைபாடு காரணங்கிறான். சில விட்டமின்கள் நான்வெஜ்ல தான் கிடைக்கும். இப்ப உதாரணமா கண் பார்வை கம்மியா இருந்தா என்ன செய்யறாங்க? மீன் எண்ணெய் மாத்திரையை தான் எழுதி கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுறாரு. அப்ப மீன் சாப்பிடக்கூடாது, மீன் எண்ணெய் மாத்திரை மட்டும் சாப்பிடலாமா? அதை வெஜ்ஜுன்னு சொல்லக்கூடியவர் கூட என்ன பண்றாரு, அந்த மீன் எண்ணெய் மாத்திரை டியூப்ல போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை சாப்பிடுறாரு. அது மீன்கள்ல இருந்து அந்த எண்ணெய் எல்லாம் எடுக்கப்படுகிறது, அதை கொண்டாதான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒன்னே நீங்க கேட்கலாம், இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுனால பிரஷர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா இஸ்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணுது, உனக்கு கெடுதி செய்யக்கூடியது சாப்பிடாது, டோட்டலா சட்டம் போடக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி பிரஷர் இருக்குது, எனக்கு சரியில்லைன்னா நான் தவிர்த்துக் கொள்ளலாம். அதுக்காக சரியா இருக்கு, அது என்னாலதான் வந்தது, எனக்கு பிரஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருதுன்னா அது காரணம் என்ன? அந்த காலத்தில் எப்படி மக்கள் உழைச்சாங்க, அப்படி நான் உழைக்கிறது இல்லை. எப்ப டேபிள்ல உட்கார்ந்து வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு அதிகமா வருங்க. யார் உடல் உழைப்பு செய்யறாங்களோ அவங்க என்னத்தை சாப்பிட்டாலும் என்ன செஞ்சிடறேன், அதுல உள்ள கொழுப்புகளை எல்லாம் எரிச்சு, அந்த கலோரி எல்லாம் எரிச்சு உடம்பு நினைஞ்சிறேன் கிளீன் பண்ணிடும். அப்படி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுது, ரத்த குழாயில அந்த கொழுப்புகள்லாம் அடைத்து கொண்டு அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சரி, அப்படி ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சா அவர் இறைச்சி சாப்பிட வேணாங்கிறாங்களா? சாப்பிடாதீங்க மருத்துவர்கள் சொல்றாங்களா? அவருக்கு இறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, தக்காளி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வெஜ்ஜிலையும் இருக்கும், நான் வெஜ்ஜிலையும் இருக்கும். எதை அவர் தவிர்க்க சொல்றாங்களோ தவிர்த்துக் கொள்ளுங்க. மனிதனுக்கு கேடு செய்யறதை விட்டுலாமே தவிர மனிதனுக்கு கேடு செய்யாத வரைக்கும் எல்லா உணவுகளையும் எல்லாரும் சாப்பிடுவதுதான் உலகத்துக்கு நல்லது. அப்படி போனா தான் உலகம் சுபிட்சமா இருக்கும். இல்லாட்டி கீழ்த்தட்டு மக்களால் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்படிங்கறத விளங்கி கொண்டோம்னு சொன்னா இதுல எந்த விதமான உறுத்தலும் இல்லாம நம்ம சாப்பிடலாம். நமக்காக தான் கடவுள் படைச்சிருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாம் நேரத்துல இந்துக்களும் கிறிஸ்தவரும் பண்டிகை கொண்டாடலாம். பக்ரீத்து ரம்ஜான் ஏன் கொண்டாடுறாங்க? முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய 2 பண்டிகை என்ன காரணம்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு 2 பண்டிகை தான் இருக்கிறது. ஒரு பண்டிகை என்னன்னு கேட்டா, 1 மாத காலம் நாங்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்போம். பகல்ல, ராத்திரி எல்லாம் சாப்பிடுவோம். பகல் நேரத்தில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம். இந்த மாதிரி 1 மாதம் கட்டுப்பாடா நம்ம இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்னு கேட்டா, கடவுள் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த சட்டத்தை தந்திருக்கிறாரு. நம்முடைய பசியை அடக்கி பழகுனா நம்ம அதிகமா தப்பு செய்ய மாட்டோம். நம்ம பசியை அடக்கி பழவிட்டோம்னு சொன்னா, என் வீட்டு சாப்பாட்டையே நான் கடவுளுக்காக சாப்பிடாம இருந்தா அடுத்தவன் சாப்பாட்டை நான் எடுப்பேனா? என் வீட்டு தண்ணியே நான் குடிக்கிறது என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா பிறருடைய இதை நான் எடுக்க மாட்டேன். என் மனைவியே நான் பகல் நேரத்தில் தொடாம செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தால் அந்நிய பெண்ணை நான் நாடுவேனா? அந்த மாதிரிலாம் வரணுங்கிறதுக்காக வேண்டி உன்னை கட்டுப்படுத்து. இதெல்லாம் மனுஷனை தூண்டக்கூடியது. இதை கண்ட்ரோல் பண்ணு வந்தீங்கன்னா நல்லா இருப்ப
அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நோன்பு என்ற ஒரு கடமையை ரம்ஜான் மாசம் முழுசும் நாங்க என்ன செய்யறோம், நோன்பாக இருக்கிறோம். அந்த நோன்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிற நாள் எது, பெருநாள்ங்கிறது. ஒரு மாசம் பகல்ல சாப்பிடாம இருந்தோம்ல, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. நிஜமாகவே ஒருவன் வந்து அவனே அனுபவிக்கிறான் அந்த மகிழ்ச்சியை. ஒரு மாத காலம் பகல்ல சாப்பிடாம இருந்தோமா, முதல்ல அதை சாப்பிடும் பொழுது என்னமோ கிடைக்காத ஒன்று கிடைத்தால் எப்படி ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவானோ அந்த மாதிரி ஒரு பூரிப்பு அடையக்கூடிய ஒரு நாளுங்கிறதுனால நீ சந்தோஷமா கொண்டாடிக்க. இன்னையில இருந்து உனக்கு ரிலீஃப், பகல் நேரத்துல சாப்பிட்டுக்க. அந்த பகல் நேரத்துல சாப்பிடலாம் என்கிற கடவுளுடைய அனுமதி அன்றுதான் கிடைக்கிற காரணத்தினால அதை ஒரு மகிழ்ச்சியாக நாங்க என்ன செய்யறோம், கொண்டாடுகிறோம். எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாடி சாப்பிடுகிறோம். ஹஜ்ஜி பக்ரீத்துங்கிற பெருநாள் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு வரக்கூடியது பக்ரீத்துங்கிற ஒரு 70 நாள்ல வரும். அப்ப அந்த பக்ரீத்துங்கிறது என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் ஒரு தூதர் இருந்தார், ஒரு நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முந்தின ஒருவர். அவர் ஒரு இறை தூதர்ல ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த காலத்துல வந்து மனிதர்களை வந்து கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாள் நரபலிங்கிறாங்க இல்லையா, கடவுளுக்காக வேண்டி மனுஷனை கொண்டு அறுத்து என்ன செஞ்சிருவாங்க, பலி இட்டுருவாங்க. புதையலுக்காக பலி கொடுக்குறோம், பிள்ளைய பலி கொடுக்குறவங்க இன்னைக்கு இருக்கிறான். இந்த புதையல் உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா உன் பிள்ளைய கொண்டு அறுத்து போடு, உனக்கு அந்த புதையல் கிடைக்கும் எல்லாம் சொல்லி இந்த கடவுளுக்கு மனுஷனை பலி கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அந்த காலத்துல இருக்குது. அப்ப இறைவன் என்ன செய்யறாருன்னா, அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அவர் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஆபிரகாமுக்கு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு, உன் பிள்ளைய போய் அறு. அப்ப எல்லாரும் என்ன பண்றான், ஆபிரகாம் பிள்ளை அறுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அறுக்கிறதுக்கு அந்த நெருக்கம் வந்த உடனே நிறுத்து, அதை அறுக்க வேணாம், அந்த ஆட்டை அறுத்துரு அப்படிங்கும் போது மக்களுக்கு என்னவாகுது, ஓ இப்படி நம்ம செய்யலாம் போல இருக்க, கடவுளுக்கு பலி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு மனுஷன் போய் கொள்றமே, ஒரு ஆட்டை எடுத்துட்டு போயிடலாமே, மனித உயிரை காப்பாற்றலாமேங்கிற அந்த மெசேஜை வந்து ரொம்ப தத்துவார்த்த மூலமாக இஸ்லாம் என்ன செய்யுது, அவர் அறுக்கிற மாதிரி. அறுக்கிறது கடவுளுடைய நாட்டம் கிடையாது, அவர் விரும்ப மாட்டாரு. இருந்தாலும் அப்படித்தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம புள்ளையவே கடவுளுக்கு அறுத்து கொடுப்பது வந்து பயங்கரமான ஒரு தியாகம், தொண்டு, சேவை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மாத்தி ஆகணும் என்று சொன்னால் அவன் போற ரூட்லயே போய் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அறுக்க மாட்டேன் போடா, நான் ஆட்டை தான் இருப்பேன் அப்படின்னா என்னவாயிரு, ஓஹோ நம்ம இப்படி கூட செய்யலாமே. அந்த நரபலியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி, மனிதனை கடவுளுக்காக பலியிடுதல்ங்கிற கெட்ட பழக்கத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி ஆபிரகாம் அன்னைக்கு ஆட்டை அறுத்தார். அந்த நினைவு கூர்ந்து நாங்களும் ஒரு காலத்திலையும் மனுஷனை தண்ணிய மாட்டோம், மனுஷனை கொல்ல மாட்டோம், கடவுளுக்காக மனுஷனை கொண்டே பலியிட மாட்டோம் அப்படிங்கிற உணர்வை உண்டாக்கி, அது இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி, இறைவனுடைய கட்டளைக்காக வேண்டி நாங்க ஆடு மாடுகளை வேண்ட அறுப்பமே தவிர மனிதர்களை அறுக்க மாட்டோங்கிற ஒரு மெசேஜை சொல்றதுனால இந்த எங்க மார்க்கத்தில் மட்டும் அது இருக்காது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்கள் யாரும் நரபலியே கொடுக்க மாட்டாங்க. இஸ்லாத்தை அறியாத சில பேர் இந்த மந்திரவாதிகள் நம்பி வேண்டா சில பேர் பண்ணியிருப்பாங்க. இஸ்லாத்தை அறிந்து கொண்டிருக்கிற யாரும் நரபலி மனுஷனை கொண்டே கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செய்திய கிடைச்ச நாள் இது. இந்த நாள்ல தான் அது நடந்தது, நரபலி ஒழிக்கப்பட்டது, மனித குலத்துக்கு நன்மை ஏற்பட்ட ஒரு நாள், மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கான வாசல் திறக்கப்பட்ட நாள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து இஸ்லாம் என்ன பண்றது, அதை சந்தோஷமா கொண்டாடுங்க. அவர் ஆட்டை அறுத்து சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பார்ல, நீங்களும் அறுத்து நல்லா சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு இந்த பண்டிகையை கொண்டாடப்பட்டது. ஆயுள் காப்பீடு பண்றாங்க இல்லையா, அதுல நிறைய வெரைட்டியும் கூட இருக்கு. அதாவது இறந்தாச்சுன்னா இழப்பீடு தர்றது, உயிரோட இருக்கும் போதே ஏதாவது நமக்கு நோய் வந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, அதை நம்ம செய்யலாம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி பல இன்சூரன்ஸுகள் இருக்கிறது. இதை வந்து ஒரு முஸ்லீம்ங்கிற முறையில் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க எங்களுக்கு சில காரியங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் நவீன காலத்து விஷயம். எங்களுக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, வட்டி வாங்கக்கூடாது, எந்த கட்டத்திலையும் வட்டி வாங்கக்கூடாது, இது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. நாங்க ஒரு ஆள் கடனா கொடுத்தா கூட கொடுத்த கடன் தான் வாங்கிக்கணும். 1 லட்ச ரூபா கடன் கேட்கறான்னு கொடுத்துட்டேன்னா அந்த 1 லட்சத்தை நான் வாங்கணுமே தவிர அதை விட அதிகமா வாங்குறது பாவம், கொடுத்த மனிதாபிமான அடிப்படையில் உதவணும் அப்படின்னு எங்க மார்க்கத்தில் வட்டி வாங்குவது பெரிய பயங்கரமான குற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சில வகையான இன்சூரன்ஸ்ல வந்து நாங்க கட்டுற பணத்துக்கு வட்டி தர்றாங்க. சில வகையான இன்சூரன்ஸுக்கு வந்து வட்டி கிடையாது. கொடுத்த